Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem. Amma ba'd, faqad qala Allahu ta'ala fi kalamihil qadeem fi sa'ni habibihi mukhbira wa amira. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹு தஆலா நம்மை முஸ்லிமாகவும் முஃமினாகவும் படைத்து, மேலும் தனது ஹபீபு நாயகம் ஈருலக சக்கரவர்த்தியாகிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புனிதமிகு உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக நம்மை ஆக்கி அருள்புரிந்திருக்கிறானே, அப்படியாகப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமிலான ஷேகுமார்களுடைய தொடர்பை நமக்கு நசீபாக்கி, அவர்களுடைய சுஹபத்திலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கி கொடுத்திருக்கிறானே, அப்படியாகப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்த நிஅமத்துகளில் மாபெரும் ஒரு நிஅமத் இந்த நேரம். இந்த நேரத்தை நாம் எவ்வாறு புழங்குகிறோம், அதை நாம் எவ்வாறு செலவு செய்கிறோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். 2 தினங்களுக்கு முன்பு திண்டுக்கல் யூசுஃபியா மதரசாவுக்கு சென்றிருந்தோம், மஜ்லிஸ் மதாரிஸ் நடக்கக்கூடிய இடத்திற்கு. அங்கு ஜப்பார் பாக்கவி ஹசரத் கிப்லா அவர்கள் பேசினார்கள். நேர மேலாண்மையை பற்றி ஹசரத் அவர்கள் விளக்கினார்கள். அன்பானவர்களே, மாணவர்களுக்கு மிகவும் தேவையான ஒன்று நேரம். ஏன் பாடம் எழுதவில்லை என்று கேட்டால் ஹசரத் நேரமே இல்லை. ஏன் பாடம் மனப்பாடம் செய்துவிட்டு வரவில்லை என்று கேட்டால் ஹசரத் நேரமே இல்லை என்பதாக, எதை கேட்டாலும் நேரமில்லை நேரமில்லை என்பதாக அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் நேரம் அல்லாஹு தஆலா நமக்கு பரக்கத்தாக கொடுத்திருக்கிறான். அந்த நேரத்தை நாம் எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று நாம் தெரியவில்லை. அதுக்கு அது சொல்லி காமிச்சாங்க இல்லையா, அதற்கென்று ஒரு டைம் டேபிள் போட்டுக்கொண்டு இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும் என்பதாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரத்தை நாம் ஒதுக்கி கொண்டு செய்தோம் என்று சொன்னால், அந்த பாடத்தை படித்தேன் இந்த பாடத்தை படித்தேன் அதனால இது படிக்க நேரம் இல்லை என்பதாக நாம் சொல்ல மாட்டோம். அதை பற்றி அஜித் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். எந்த அளவுக்கு நம்முடைய நாட்டுடைய நேர மேலாண்மை எவ்வாறு இருக்கிறது என்பதாக அஜித் ஒரு விஷயம் சொல்லி காமிச்சாங்க. இப்போ 2 நபர்கள் ஒரு பயணத்தில் சந்தித்துக் கொள்கிறார்கள். ஜங்ஷன்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல சந்திக்கிறாங்க. ஒரு நபர் தெற்கே செல்லக்கூடியவராகவும் இன்னொரு நபர் வடக்கே செல்லக்கூடியவராகவும் இருக்கிறார். அப்பொழுது அந்த வரக்கூடிய அந்த ட்ரெயினுக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நம்ம பொதுவாக ஒரு நபரை சந்திச்சு சொன்னால் பேசிக்கோமா இல்லையா? அவ்வாறு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது கரெக்டாக 5 மணிக்கு ட்ரெயின் வருது. அப்போ அந்த நபர் ஆகா நான் செல்லக்கூடிய ட்ரெயின் வருகிறது என்பதாக சொல்லி வேகமாக தயாராகிறார். இருங்க அவசரப்படாதீங்க, ஏன் இப்படி பண்றீங்க? இல்லை ட்ரெயின் வந்தோன்னைக்கு எடுத்துருவாங்க, பரவாயில்லையே, கரெக்டாக 5 மணிக்கு ஷார்ப்பாக வந்துருச்சே, ஒரு நொடி முன்னவும் போகல ஒரு நொடி பின்னும் வரலையே, கரெக்டாக வந்துருச்சே என்பதா அந்த நபர் சொல்லும் பொழுது பக்கத்தில் கூடிய நபர் சொன்னாரா, அதாவது கொஞ்சம் அமைதியா இருங்க, ஏன்னு சொன்னா இது காலையில் 5 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் இப்ப சாயந்தரம் 5 மணிக்கு கரெக்டா வந்து சேருது என்பதா என்ன பண்ணாங்க அவங்க சொல்லி காமிச்சாங்க. அப்ப அந்த நாட்டுடைய நேர மேலாண்மை எப்படி இருக்கிறது? காலையில் வரக்கூடிய அந்த ட்ரெயின் மாலை கரெக்டாக 5 மணிக்கு வந்து சேருகிறது, நீங்கள் அவசரப்படாதீங்க என்பதா சொல்லி காமிச்சாங்க. அப்ப அதை என்ன பண்ணும், அந்த நேரங்களை நாம் சரியான முறையில் நாம் வகுத்துக் கொள்ள வேண்டும். ஏனோ தானோ என்பதாக நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் நாம் கடைசியில் கை சேதம்தான் பட்டு நிற்க வேண்டும்.
அது மட்டுமின்றி நாம் அல்லாஹு தாலா குர்ஆனில் பல இடங்களில் சொல்லும் பொழுது நம்முடைய அந்தஸ்துக்கு என்ன பண்ண அல்லாஹு தாலா, நம்முடைய நிலைமைக்கு என்ன பண்ண வந்து அல்லாஹு தாலா சில இடங்களில் சொல்லி காட்டுகிறான். எப்படி? உதாரணத்துக்கு நம்ம ஒரு நபர்கிட்ட ஒரு செய்தி சொல்றோம், அவர் நம்பவே மாட்டாரு. என்ன பண்ணுவோம்? இல்லப்பா சத்தியமா சொல்லுவாங்க, வல்லாஹி சொல்லுவாங்களா இல்லையா பசங்க? ஏன் அவர் நம்ப மாட்டேங்கிறார்? தன்னுடைய கருத்தை அவர் அங்கு உறுதிப்படுத்த வேண்டும், வலியுறுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி சத்தியமிட்டு சொல்லுகிறாரா இல்லையா? அதே போன்று அல்லாஹு தாலா குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான், வல்லைலி அந்த இரவு நேரத்தின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா அதுபர சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த இரவின் மீது ஆணையாக, வசுபிஹி இதா அஸ்பர வெளுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சுபுகின் மீது சத்தியமாக, வசுபிஹி இதா தனஃபஸ வல்லைலி இதா சஜா வல்லுஹா என்பதாக நாம் பல இடங்களில் பார்த்தோம் என்று சொன்னால், வல்லுஹா முற்பகலின் மீது சத்தியமாக. இப்படியாக அல்லாஹு தஆலா தனது கருத்தை சொல்ல வருவதற்கு முன்பு பல இடங்களில் இதை கவனித்து சொல்லுகிறான். ஒட்டுமொத்தமா அல்லாஹ் தஆலா சேர்த்து சொல்லிட்டான், வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக என்பதாகவும் அல்லாஹு தஆலா இந்த நேரம் காலத்தை அல்லாஹு தஆலா முன்வைத்து அதன் மீது சத்தியம் விட்டு சொல்லுகிறான். ஏன் நாம் சத்தியம் செய்வோமா இல்லையா? ஏதோ ஒரு முக்கியமான வஸ்தாக இருக்கிறதோ அதன் மீது தான் நாம் சத்தியம் செய்வோம். சும்மா சாதாரண பொருள்களின் மீது என்ன மாட்டோம், நம்முடைய கருத்தை வலிமைப்படுத்துவதற்காக வேண்டி சாதாரண ஒரு பொருள்கள் மீது சத்தியம் செய்ய மாட்டோம். அப்ப அல்லாஹு தஆலா என்ன பண்றான், அந்த காலத்தின் மீதும் அந்த நேரத்தின் மீதும் சத்தியமிட்டு சொல்லுகிறான். அப்ப அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் அந்த நேரம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அன்பானவர்களே, நாம் மற்ற அனைத்து விஷயத்தையும் நாம் நிஅமத்தாக எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் இந்த நேரத்தை நாம் ஒரு கனிமத்தாக நாம் பெற்றுக்கொண்டோமா, அதை நாம் பொக்கிஷமாக நாம் நினைக்கிறோமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்ப அதே போலதான் அந்த நேரத்தை யார் கனிமத்தாக பெற்றுக்கொண்டார்களோ, நிஅமத்தாக அவர்கள் அதை எடுத்துக்கொண்டார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஹதீஸ் ஷரீஃபில் வருது, லன் தஸூல கதமா அப்தின் ஒரு அடியானுடைய அந்த இரண்டு கால்களும் நீங்கவே நீங்காது. எப்ப? யௌமுல் கியாமத்தி மறுமையுடைய நாளிலே, ஹத்தா யுஸஅல அன் அர்பியா ஹிசாலின் நான்கு விஷயங்களை பற்றி அவனிடம் கேட்கப்படும். அதற்கு அவன் பதில் சொல்லும் வரை என்ன பண்ண முடியாது, அவனுடைய கால்கள் அந்த இடத்தை விட்டு நகரவே நகராது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதுல ஒண்ணு என்ன என்று பார்த்தால் உம்ரிஹி அவனுடைய வயது. அப்ப இத்தனை வருட காலங்கள் அல்லாஹ் தஆலா அவனுக்கு 63 வருடம் நேரம் கொடுத்தான். 65 வருடம் ஒவ்வொரு நபர்களுக்கும் சில வருடங்கள் இருக்குமா இல்லையா? அப்ப இத்தனை வருடங்கள் அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுத்தான். அதை நீ எவ்வாறு செலவு செய்தாய், ஃபீமா அஃப்னாஹு அதை நீ எவ்வாறு செலவு செய்தாய் என்பதாக கேட்கப்படும். அப்ப அதை கவனித்து அதற்கு நீ பதில் சொல்லும் வரை என்ன பண்ண முடியாது, அங்கிருந்து நகர முடியாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா இவ்வளவு நேரங்கள் நம்ம கொடுத்திருக்கிறான். ஆனா இன்னைக்கு பாருங்க, கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் சும்மா உட்காந்துட்டு சொன்னா என்ன பண்ணுவா, பாய் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, எங்கேயாச்சும் வெளியே போலாமா? அப்ப என்னது, இவனுக்கு ஏதோ நேரமே இல்லாத மாதிரியும் ஏதோ என்னது நிறைய நேரங்கள் எல்லாமே சாதிச்ச மாதிரி என்ன பண்ணுவோம், நமக்கு ஏதோ போர் அடிக்குது, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், அது செய்யறதுக்கு அதையப்பா செய்யல, செய்யறதுக்கு எங்க நேரமே இல்லை என்பதா என்ன பண்றோம், நாம் நேரத்தை குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த நேரம் சரியான முறையில் அல்லாஹ் தஆலா எப்படி நமக்கு வகுத்து கொடுத்தானோ அந்த முறைப்படி அது சரியான நேரத்தில் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு நொடி முன்ன போகல, ஒரு நொடி பின்னால் வரவில்லை. சரியான முறையில் அல்லாஹ் தஆலா கொடுத்த வினாடி அது சென்று கொண்டேதான் இருக்கிறது. நீ அந்த நேரத்தை நல்லதில் பயன்படுத்தினாலும் சரி, தீயதில் பயன்படுத்தினாலும் சரி, பிறருக்கு பிரயோஜனம் தரும்படியாக பயன்படுத்தினாலும் சரி, பிறருக்கு தீமை தரும்படியாக பயன்படுத்தினாலும் சரி, அல்லது நீ எதுவுமே செய்யவில்லை என்று சொன்னாலும் அந்த நேரம் உன்னை விட்டு கடந்து கொண்டு போய்கொண்டேதான் இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். அப்ப அந்த ஒரு நொடி முன்ன பின்ன மாறியது என்று சொன்னால் உலகம் என்னது சிதைந்து விடும். உதாரணத்திற்கு இப்ப சர்க்கஸ்ல அந்த கூடாரத்துக்குள்ள பைக் ஓட்டுவாங்களா இல்லையா, அவ்வாறாக என்ன பண்ணாங்க, இரு நபர்கள் எதிரும் புதிருமாக ஒருவர் இன்னொருவர் என்னது ஒரு வினாடி முன்ன பின்ன போச்சுன்னு சொன்னா அந்த இருவர்களும் இடித்துக் கொள்வார்கள். அதே போல அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த நேரத்தை வினாடிகளை சரியான முறையில் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறான். அதை நாம் பயன்படுத்தாமல் விட்டுவிட்டு நேரம் கிடைக்கல, நேரம் சரியானது, அந்த நேரம் இல்லாதனால தான் செய்ய முடியல என்பதாக சொல்லி நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஹதீஸ் ஷரீஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, நிஅமத்தானி மஅபூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். அதாவது அல்லாஹ் தஆலா கொடுத்த நிஅமத்துகள்ல அதிகமான நபர்கள் அல்லாஹ் கொடுத்த அந்த இரண்டு நிஅமத்துல அலட்சியமாகவும் பொறுபோக்காகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன நிஅமத் என்று பார்த்தால் அஸ்ஸிஹத் வல் ஃபராக். அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த ஓய்வு நேரம்,
உடல் ஆரோக்கியம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள் என்பவர்கள். அப்ப அந்த ஓய்வு நேரத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கனிமத்தாக நிஅமத்தாக கொடுத்திருக்கிறான். ஆனால் அதில் அதிகமான நபர்கள் அலட்சியம் காட்டுகிறார்கள், பொடுபோக்காக இருக்கிறார்கள், ஏமாந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப நாம மேல வரணும், நம்முடைய நேரம் கிடைக்கவில்லை என்று சொல்வது அது நம்முடைய கை சேதம் தான். அப்ப என்ன பண்ணணும், அந்த நேரத்தை நாம் தான் வகுத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு உண்டான சரியான ஒரு நேரத்தை நாம் என்ன பண்ணுவோம், அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப அது சொல்லி காமிச்சாங்க. இப்ப பட்ட வகுப்பு மாணவர்கள் எல்லாம் ஒரு கப்பலில் செல்லக்கூடியவர்களை போன்று அந்த கப்பலில் போய் கொண்டு இருக்கும்போது அதுவா கொண்டு போய் என்ன பண்ணாங்க, கரை சேர்ப்பாங்களா இல்லையா? அதே போல இந்த மதரசாவில் இருக்கும் பொழுது என்ன பண்ணாங்க, தம்பி தொழுவதுக்கு எந்திரிப்பா என்பதான பண்ணாங்க, தொழுகைக்கான என்னமாங்க எழுது போய் தொழுவ போ. அதே போல சாப்பிடுறதுக்கு சாப்பாடு டைம் ஆச்சு சாப்பிட போ என்பதாக ஒன்னொன்னாக சொல்லி 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 என்ன பண்ணாங்க, கொண்டு போய் கடைசியில கொண்டு போய் சேரக்கூடிய இடத்த விட்டுருவாங்க. அப்ப அந்த கப்பலில் இருந்து இறங்கியதற்கு பிறகு நீ என்ன செய்ய போகிறாய் என்பதாக நீ சிந்தித்து பார்க்கணும். அப்ப அதே போலதான் இந்த மதரசாவுடைய வாழ்க்கையும். சிலர் 5 வருட காலங்கள், சிலர் 7 வருட காலங்கள், ஒவ்வொரு நபர் என்ன பண்ணுவாங்க, சில வருடங்கள் அதில் கழிக்கிறார்கள். அப்பொழுது அதை நாம் எவ்வாறு என்ன பண்றோம், செலவு செய்கின்றோம் என்பதாக நாம் கவனித்து பார்க்கணும். அப்ப அந்த கப்பலில் இருந்து இந்த மதரசாவில் நாம் வெளியே சென்றதற்கு பிறகு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை நாம் கவனம் கொள்ளணும். அதுபோக ஒவ்வொரு நபர் என்ன பண்ணுவாங்க, ஓதி முடித்ததற்கு பிறகு சில நபர்கள் 4 வகை என்ன பண்ணலாம் பிரிக்கலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஓதி முடித்ததற்கு பிறகு தரிசுக்கு என்ன பண்ணுவாங்க, பாடம் சொல்லிக் கொடுப்பதற்கு முதரிசா என்ன பண்ணுவாங்க போவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இமாமத்திற்காக என்ன பண்ணுவாங்க செல்லுவாங்க. சரியா? அப்ப ஓதி முடித்ததற்கு பிறகு 4 வகையாக என்ன பண்ணலாம் பிரிக்கலாம். ஒன்று என்ன என்று பார்த்தால், அவர்கள் முதரிசாக பாடம் சொல்லிக் கொடுப்பதற்கு செல்லுவார்கள். இரண்டாவது என்று பார்த்தால் இமாமத்திற்கு, அதாவது எனது இமாமத்து செல்வாங்க. மூன்றாவது அதாவது மக்தபுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கான என்னது ஒரு முஅல்லிமாக செல்லுவாங்க. நான்காவது என்னவென்று பார்த்தால், இந்த துன்யாவுடைய வேலைகள் என்ன பண்ணது, துன்யாவுடைய காரியத்துக்காக நம்ம தொழில் துறைகள்ல போய் என்னது செய்வதற்காக என்ன பண்ணாங்க ஈடுபடுவாங்க. அப்ப இவ்வாறாக 3 விஷயங்களில் என்ன பண்ணலாம், ஓதி முடித்த மாணவர்கள் தரிசுக்காகவோ அல்லது இமாமத்திற்காகவோ அல்லது மக்தபு சொல்லிக் கொடுப்பதற்காகவோ அவர்கள் சென்றார்கள் என்று சொன்னால் அது ஒரு பிரயோஜனமாக இருக்கும். அந்த 3ஐயும் விட்டுவிட்டு 4வதாக இந்த துன்யாவில் ஒரு தொழில் துறைகளில் ஈடுபடுவதற்காக சென்றார் என்று சொன்னால் அவர் அந்த மதரசாவில் பயின்ற அந்த 7 வருட காலங்கள், இன்னும் 10 வருட காலங்கள், ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க 10 வருடங்கள்லாம் ஓதுவாங்க, ஹிப்ஸ் ஓதுவாங்க, அப்புறம் ஜும்ரா ஓதுவாங்க, அப்புறம் ஃபாசில் ஓதுவாங்க. 10 வருட காலம் என்ன பண்ணுவாங்க, 10 வருட காலங்கள், 12 வருட காலங்கள்லாம் ஓதுவாங்க. அப்ப இந்த 12 வருட காலங்களுக்கும் நாம் பதில் சொல்ல வேண்டும். அப்ப அந்த உண்டான ஹக்கை நம்ம நிறைவேற்றியோமா என்பதாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப இந்த 3 விஷயங்களிலேயும் ஒன்று தரிசுக்கு போகணும், அல்லது இமாமத்திற்கு போகணும், அல்லது குறைந்தபட்சம் மக்தபுடைய உஸ்தாதாக முஅல்லிமான பாடம் சொல்லி கொடுப்பதற்காக வேண்டியாவது நாம் செல்ல வேண்டும். அன்பானவர்களே, அதை நாம் சிந்தனையில் கொண்டு வரணும். அப்ப நம்ம இமாமத்திற்கு போனோம், தரிசுக்கு போனோம் என்று சொன்னால் அங்கு நமக்கு வருமானம் கம்மியா இருக்கும், அதனால நம்ம குடும்பத்தை பார்த்துக்கொள்ள முடியாது என்பதாக நாம் எதையும் சிந்திக்க தேவையில்லை. ஏனென்று சொன்னால் அந்நசீபு யுசீபு வலவுக்கான தஹத்த ஜபலைன் உன்னுடைய ரிஸ்க் எங்கே இருந்தாலும் சரி, 2 மலைகளுக்கு கீழே ஆகியிருந்தாலும் உனக்கு அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு நசீபு வச்சிருக்கிறோம் கட்டாயம் அது உன்னை வந்து அடையும். ஒரு பருக்க சோறாக ஆகியிருந்தாலும் சரியே. அதே போல அல்லாஹ் தஆலா உனக்கு நசீப் இல்லை என்று சொன்னால் 2 உதடுகளுக்கு மத்தியில் இருந்தாலும் அது உன்னை வந்து அடையாது என்பதாக நாம் படித்திருக்கிறோம். அப்ப உன்னது ரிஸ்க் உனக்கு கட்டாயம் வந்து சேரும், உனது ரிஸ்க் உனக்கு கட்டாயம் வந்து சேரக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அதை நினைத்து என்ன பண்ணும், ஆஹா நம்ம தரிசுக்கு போயிட்டோம் அல்லது ஒரு இமாமத்துக்கு போறோம், அங்க போனோம் என்று சொன்னால் மிகவும் வருமானம் கம்மியாக இருக்கும் என்பதாக நீ கவலைப்பட தேவையில்லை. அதே போல இமாமத்திற்கு செல்லுகிறார்கள் என்று சொன்னால் அங்கு அல்லாஹ்வை தஹஜ்ஜுதுக்கு எந்திரிப்பாங்க, ஃபஜ்ர் தொழுவாங்க, மக்தப் சொல்லி கொடுப்பாங்க. அதற்கு பிறகு ஒரு 8 மணி 8 to 9 தன் சுய தேவைகள் நிறைவேற்றிக் கொள்வார்கள். அந்த 9 மணிக்கு பிறகு அவர்களுக்கு எவ்வளவோ நேரங்கள் மீதமாக இருக்கும். அந்த நேரத்தை அவர்கள் எப்படி செலவு செய்வார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப தூக்கம் என்பது எத்தனை நபர் என்ன பண்ணாங்க, சரி ஃப்ரீயா தானே இருக்கிறோம் என்பதாக தூங்கி தூங்கி என்ன பண்றாங்க, தனது உடலை தான் என்ன பண்ணாங்க, உடல் பருமனை பெரிதாக்கி கொள்கிறார்கள். அப்ப அந்த தூக்கம் என்பது அதிகபட்சம் 8 மணி நேரமாக இருக்கணும், அல்லது குறைந்தது 6 மணி நேரத்துக்குள்ள அவங்க தூங்கணும். 6 மணியை விட குறையக்கூடாது, 8 மணி நேரத்தை விட அதிகமாக ஆகக்கூடாது. அன்பானவர்களே, அப்ப நமது நேரங்களை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.
அதே போல அது அவங்க சொல்லி காமிச்சாங்க, ஜப்பார் பாக்கவி ஹசரத் அவங்க சொல்லி காமிச்சாங்க, இவராக நான் ஓதிலாம் முடித்ததுக்கு பிறகு சில வருடங்கள் ஆகா இத்தனை வருஷத்தை நம்ம வீணாக்கிட்டோமே என்பதாக நினைச்சு என்ன பண்ணாங்களா, அது தரிசில் இருக்கும் பொழுது சரி நம்முடைய ஓய்வு நேரத்தை என்ன பண்ணும் பிரயோஜனமாக பயன்படுத்தணும் என்பதாக சொல்லி மதியான உஸ்தாதுமார்களுக்கு அந்த தூங்குவதற்கான நேரம் கொடுப்பாங்க இல்லையா, அப்ப மதுசால் நம்ம தூங்குறோம் அப்படின்னு சொன்னா நம்ம தகஜத்துக்கே எந்திரிக்கிறோம், அதனோட அடிப்படையில் என்ன பண்றோம் மதியானம் சில கொஞ்சம் நேரம் ஓய்வு என்ன கொடுக்கப்படுது. அப்ப அந்த மதியான நேரத்தை என்ன பண்ணணும் பிரயோஜனமா பயன்படுத்தி ஏதாச்சும் ஒரு கிதாப் எழுதலாம் என்பதாக சொல்லி அது வருஷத்துக்கு ஒரு கிதாபாச்சும் எழுதணும் என்பதாக அந்த நேரத்தை முக்கியத்துவம் கொடுத்து அந்த மதியானம் ஒருங்கக்கூடிய அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்களா அது கொஞ்சம் கொஞ்சமா எழுத ஆரம்பிச்சு வருடத்திற்கு ஒரு கிதாப் என்பதாக சொல்லி எந்த நேரத்தில் தனது ஓய்வு நேரத்தில் அந்த மதியானம் தூங்குவதற்காக வேண்டி விடக்கூடிய அந்த நேரம் இருக்குதா இல்லையா, அந்த நேரத்தை செலவு செய்து தனக்காக நேரத்தை செலவு செய்து என்ன பண்ணாங்க ஒரு கிதாப் எழுதலாம் சொல்லிட்டு 22 வருட காலத்தில் 22 கிதாபுகள் எழுதினேன் என்பதாகவும் அது சொல்லி காமிச்சாங்க. இன்னும் பல கிதாபுகள் நிஸ்வான் முசாகானி அதுவும் சில கிதாபுகள் எழுதினேன் என்பதாக சொல்லி காமிச்சாங்க. அப்ப நமது நேரத்தை நாம் எவ்வாறு செலவு செய்கின்றோம், நம்முடைய நேரத்தை என்ன பண்ணுவோம் எப்படி பிரயோஜனமா செலவு செய்யறோம், இந்த நாள் நம்ம என்னென்ன செய்யணும், இந்த வாரத்துக்குள்ள இதுவரைக்கும் முடிச்சிடணும், இந்த மாதத்திற்குள் இதுவரைக்கும் நம்ம முடிச்சிடணும், இந்த ஒரு வருஷத்துல இவ்வளவு முடித்து விட வேண்டும் என்பதாக அந்த நேரத்திற்கு ஒரு எய்ம் ஒரு இலக்கை நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த நேரம் எப்படி போகுது என்பதை நம்ம அறிய மாட்டோம் அன்பானவர்களே. அது மட்டுமல்ல கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னதாக அது சொல்லி காமிச்சாங்க. அதாவது அவர்கள் சூஃபியாக்கள் நம்ம சென்றிருந்தேன், அவர்களிடம் இருந்து 2 விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்பதாக சொல்லி காமிச்சாங்க. என்ன என்று பார்த்தால் ஒன்று அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த நேரம், அந்த நேரத்தை நீ வெட்டவில்லை என்று சொன்னால் அந்த நேரம் என்பது உன்னை வெட்டிவிடும் என்பதாகவும் அதே போலதான் நப்சு என்பதாகவும் சொல்லி காமித்தார்கள். அப்ப அந்த நேரத்தை நீ பிரயோஜனமாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அது என்ன பண்ணும் உன்னை சரமாரியாக ஏதோ வழியில் என்னது மனம் போன போக்கில் போவது போன்று என்ன செய்கின்றோம் ஆகா இன்றைய தினம் என்ன செய்தோம் என்பதாக திரும்பி பார்த்தால் எதுவுமே இருக்காது அன்பானவர்களே. அப்ப நம்முடைய நேரத்தை எதுவாக இருந்தாலும் நாம் சரியாக திட்டமிட்டு நாம் செயல்பட வேண்டும். பழமொழிகள் சொல்லி காட்டுவாங்களா இல்லையா, டைம் இஸ் கோல்டு, காலம் பொன் போன்றது, நீ எவ்வளவுதான் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடி போவதும் உனது வாழ்க்கை தான், அந்த நேரம் செல்வது உனது வாழ்க்கை உன்னை விட்டு கழிந்து கொண்டிருக்கிறது என்பதாக நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். வமாஹு ஆத்தின் கரீப் என்பதாக சொல்லி காட்டுவாங்க. அதாவது எதெல்லாம் தூரமாக இருக்கிறது நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அவைகள் அனைத்தும் உனக்கு நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது நாம் பட்ட வாங்குவதற்கு இன்னும் சில வருடங்கள் இருக்கிறது என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அது மிகவும் ரொம்ப நெருக்கத்தில் வந்துடும். போன வருடம் ரமலான் பண்ணோம், இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது என்பதாக பேசிக் கொண்டிருந்தோம். திரும்ப பார்த்தா மீண்டும் அடுத்த ரமலான் மிக விரைவில் வந்துவிட்டது. கியாமத் அதெல்லாம் இன்னும் பல வருடங்கள் இருக்குது என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். பார்த்தால் அது என்னது மிகவும் நெருக்கமாக இருக்கிறது. நீ எதையெல்லாம் இன்னும் தூரமாக இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அது அனைத்தும் உனக்கு நெருக்கமாக தான் இருக்கிறது என்பதாக ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது. அன்பானவர்களே, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்துல ஒரு நபர் இறந்து விட்டார். அப்ப அந்த நபருக்கு ஒரு உபதேசம் செய்யும் வண்ணமாக எஜமான் அவர்கள் அவங்க வீட்டுக்கு சென்று உபதேசம் செஞ்சாங்க. கவலைப்படாதீங்க, ஆறுதல் சொல்லுவாங்களா இல்லையா, சொல்லிட்டு இப்ப அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த இறந்து விட்ட நபருக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுக்கிறான் என்று சொன்னால் அந்த நபர் துன்யாவில் அவருடைய நேரத்தை எப்படி செலவு செய்வார், காலை ஒரு நாள் 24 hours அல்லாஹ் தஆலா நேரம் கொடுக்கிறான் என்று சொன்னால் அந்த நபர் துன்யாவில் அவர் நேரத்தை எப்படி செலவு செய்வார் என்பதாக கேட்டதுக்கு யாரிடமாச்சும் போய் ஏதாவது புறம் பேசுவாரா, ஆஹா நேத்து நான் இல்லப்பா மௌத்தா போயிட்டேன் என்ன நடந்துச்சு ஏதாவது கேட்பாரா, எதுவுமே கேட்க மாட்டாரு. நோன்பு நோற்று கொள்வார், தொழுவார், இபாதத்து செய்வார், என்னென்னலாம் வணக்க வழிபாடுகள் செய்ய முடியுமோ அந்த நேரத்தில் சதக்கா செய்து கொள்வார், சொத்துபதி என்னென்னலாம் இருக்கும் அனைத்து நற்காரியங்களும் ஈடுபடுவார். யாரேனும் ஒரு நபர் இந்த மாதிரி உங்களுக்கு விஷயம் தெரியுமா என்பதாக கேட்டார் என்று சொன்னால் கூட அவரை புறக்கணித்து விடுவார். அப்ப அதே போலதான் நமக்கு அல்லாஹ் தஆலா ஆனால் மீண்டும் அந்த நபருக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஒரு நாள் வாழ்க்கையை கொடுப்பானா என்று பார்த்தால் கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை. அதற்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது. அல்லாஹ் தஆலா அவருக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த 60 வருடம் 80 வருடம் அவருக்கு முடிந்து விட்டது. அதற்குள் அவர் சாதித்து இருக்க வேண்டும், அதற்குள் அவர் நற்காரியங்கள் செய்து அல்லாஹ்விடம் மிகப்பெரிய அந்தஸ்தை அடைந்திருக்க வேண்டும். இப்ப அவருடைய தவணை முடிந்து விட்டது, அதனுடைய நேரம் முடிந்து விட்டது. இதற்கு பிறகு அவரால் என்ன பண்ணாது, ஒரு வினாடி கூட அல்லாஹ் தஆலா கொடுக்க மாட்டான். ஆனால் அதே நேரத்தை அல்லாஹ் தஆலா இப்ப உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறான். அப்ப அதை நாம் எப்படி பிரயோஜனமா பயன்படுத்தணும், ஒவ்வொரு நொடி
நோயையும் நமக்கு தெரியுமா, நாம் இன்னும் பல வருடங்கள் ஹயாத்தா வாழ்வேன்னு சொல்ல முடியுமா? ஒரு காலமும் சொல்லவே முடியாது. அப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், எப்ப நமக்கு மௌத்து எதுவுமே நம்மளால சொல்ல முடியாது. அப்ப நமக்கு அடுத்து வரக்கூடிய அந்த வினாடிகள் அல்லாஹ் தஆலா இன்றைய நாள் தான் எனக்கு இறுதி நாளாக இருக்கும். அதே போலதான் சூஃபியாக்களுடைய ஒவ்வொரு தொழுகையும் இதுதான் எனது கடைசி நேர தொழுகை என்பதாக அவர்கள் நினைத்து தொழுவார்கள் என்பானவர்களே. அப்ப நமது நேரத்தை கனிமத்தாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை நாம் எந்த அளவுக்கு என்ன பண்ணோம், கனிமத்தாக நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும், நம்ம வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக ஆகும் அன்பானவர்களே. ஆக அது அவர்கள் சொல்லி காண்பித்ததை போன்று அந்த நேரத்தை சரியான முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த நேரத்திற்கென்று ஒவ்வொரு நாளும் நாம் டைம் டேபிள் போட்டுக்கொண்டு இந்த நேரத்தில் இது செய்ய வேண்டும் என்பதாக நாம் குறித்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் செய்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமா அல்லாஹ்வோட வாழ்க்கையில் பரக்கத்து செய்வான். அது மட்டும் இல்லாமல் நாம் எதில் அந்த நேரத்தை செலவு செய்கிறோமோ அதில் நிச்சயமாக நாம் மேலே வரலாம், வெற்றி பெறலாம் அன்பானவர்களே. அப்ப அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.